அண்மை செய்தி. 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் முதல் இதுவரை தலைமைச் செயலாளர்களாக இருந்தவர்கள் ஆஜராக உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். இந்த உத்தரவின் பின்னணி என்ன? பணியின் போது உயிரிழந்த அரசு ஊழியர்களின் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் வேலைவாய்ப்பு வழங்குவது தொடர்பாக கால நிர்ணயம் செய்வது குறித்து ஆய்வு செய்ய குழு அமைக்க வேண்டும் எனவும், கருணை அடிப்படையில் வேலை கோருவோரின் மாநில அளவிலான பட்டியலை தயாரிக்கும் சாத்திய குழுக்கள் உள்ளதா என 3 மாதங்களில் அறிக்கை அளிக்கவும் கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் கருணை அடிப்படையில் வேலை வழங்கக் கோரிய வழக்கு நீதிபதி பட்டு தேவானந்த் மீண்டும் விசாரணை கொண்டு 2023ஆம் ஆண்டு உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது. அப்போது வழக்கு தொடர்பான ஆவணங்களை ஆய்வு செய்த நீதிபதி 2023ஆம் ஆண்டு பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் எந்த குழுவும் அமைக்கப்படவில்லை, அறிக்கையும் தாக்கல் செய்யப்படவில்லை என கூறி 2023 செப்டம்பர் முதல் இதுவரை தமிழகத்தில் தலைமைச் செயலாளர்களாக பதவி வகித்து வருபவர்களுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை பதிவு செய்ய நீதிபதி உத்தரவிட்டார். ஏற்கனவே உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணை கொண்ட போது கருணை அடிப்படையில் வேலைவாய்ப்பு வழங்குவது தொடர்பாக கால நிர்ணயம் செய்வது குறித்து ஆய்வு செய்ய குழு அமைக்க வேண்டும் எனவும், கருணை அடிப்படையில் வேலை கோருவோரின் மாநில அளவிலான பட்டியல் தயாரிப்பது தொடர்பாக கடந்த ஜூன் 11ஆம் தேதி அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அந்த அரசாணையின் நகலும் தாக்கல் செய்யப்பட்டது. இதனையடுத்து உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொண்ட பின்னால் குழு அமைத்து தெரிவிக்கப்பட்டது நீதிபதி தெரிவித்தார். மேலும் 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் உத்தரவை கடந்த ஜூன் மாதம் 11ஆம் தேதி வரை அமல்படுத்தாதது நீதிமன்ற அவமதிப்பு செயல் என தெரிவித்த நீதிபதி, நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தண்டனை விதிக்கும் முன் சம்பந்தப்பட்டவர்கள் விளக்கமளிக்க அவகாசம் அளிக்க வேண்டும் என்றார். இந்த நீதிமன்ற வழக்கு தொடர்பாக 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் முதல் இதுவரை தலைமைச் செயலாளர்களாக பதவி வகித்தவர்கள் ஜூலை 21ஆம் தேதி நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை அன்றைய தினத்திற்கு ஒத்திவிட்டார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.